ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனியச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. ஓம் ஸ்ரீ நற்பவியாய நமக. கும்பராசியின் ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் நடக்கக்கூடிய நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். இதன் காரணமாக சில ராசியினருக்கு சனியின் மூலம் பல நன்மைகள் சிறப்பாக கிடைக்கக்கூடியதாகவே இருக்கிறது. கும்பராசிக்கு இந்த பெயர்ச்சியான சனி பகவான் அங்கு ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வருகிறார். இதனால் மகரம், கும்பம், மீனம் ராசிக்கு 7.5 நாட்டு சனி பகவானும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த 3 மாதமாகவே சனி வக்ர நிலையில் இருக்கிறார். தற்பொழுது சனி பகவான் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதனால் கவலைகள் தீர்ந்து நன்மைகள் நடக்கக்கூடிய ராசிகள் யார் யார் என்று பார்ப்போம் வாங்க. சமயோஜித புத்தியும் சாமர்த்திய குணமும் கொண்ட அன்பிற்கினிய மிதுன ராசிக்காரர்களே, இதுவரை சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8வது இடத்தில் வக்ரம் பெற்ற சனி பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் 16 முதல் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதனால் தன் அப்பாவினுடைய உடல் நலத்தில் அதிக முன்னேற்றங்கள் கிடைக்கும். அப்பாவின் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு செல்வதால் முதல் 3வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 11வது இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் உங்கள் தொழிலில் அதிக முன்னேற்றங்கள், அதிக லாபங்கள் கிடைக்கும். ஆதலால் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் ஒவ்வொரு துறையிலும் வெற்றிகள் கிடைக்கும். நல்ல நிதி ஆதாயம் கிடைக்க போதுன்னு தான் சொல்லலாம். குறிப்பாக கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வெகு விரைவில் விடுபட போகிறீர்கள். இனி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மிகவும் இனிமையான சூழல்கள் இருக்கும். தொழில் ரீதியாக உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவும் கிடைக்கும். இதனால் உங்களின் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். வெளிநாட்டில் படிக்க மற்றும் தொழில் செய்ய விரும்பினால் அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்க போது. குரு பகவான் வக்ரம் பெற்று தன் 9வது பார்வையால் உங்கள் ராசிக்கு திருமணஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பவர்களுக்கு வெகு விரைவில் குழந்தை பேரு உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கவலையே வேண்டாம். நன்றி, வணக்கம்.